மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு எப்படி கெட்டியாக காரக்குழம்பு பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்புறமா 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்து வதக்கிடுவோம். வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி தனியாக இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுட்டு உரித்து வச்சுருக்க பூண்டு பல்லை அதை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 20 பூண்டு எடுத்துருக்கேன். சேர்த்து இந்த பூண்டுடைய வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளியில் நல்லா வதக்கிடுவோம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கலந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். எப்போயுமே காரக்குழம்புக்கு கொஞ்சம் கெட்டியாக உங்களுக்கு குழம்பு வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். நல்லா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போய் இந்த குழம்பு நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்புக்கு தனி மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து கெட்டியாயிடுச்சு. எப்பயுமே இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான நல்ல கெட்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்படி சொல்லிக்கலாம். நன்றி, வணக்கம்.